பாய்சன் ட்ரீன்னு சொல்லக்கூடிய போம் பார்க்க போகிறோம். இது எழுதுனது வில்லியம் பிளேக் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை ராத் டிட் எண்ட். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. ஐ டோல்ட் இட் நாட். மை ராத் டிட் க்ரோ. இந்த ராத்துன்றது ஆங்கர், கோவத்தை தான் சொல்கிறாங்க. ஆங்க்ரியும் சொல்லலாம், ராத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கோவமாக இருந்தேன். அதை நான் அவங்ககிட்ட அந்த கோவத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ இது மாதிரி பண்ணதாலே எனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்லும்போது, அவன் ஏதோ ஒரு ரீசன் சொல்லும்போது அந்த கோவம் அதோட முடிஞ்சிருச்சு. அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அந்த கோவத்தை சொல்லும்போது, அவன் காரணம் சொல்லும்போது அந்த கோவம் வந்து என்னது முடிஞ்சிடுச்சு. அதுதான் சொல்கிறாங்க. ஐ டோல்ட் மை ராத். அதாவது என்னுடைய கோவத்தை நான் சொன்னேன். மை ராத் டிட் எண்டு. அதோட என்னது என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லும்போது, ஸோ ஓகே ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்க கோவம் எனக்கு போயிடுச்சு. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. என்னுடைய எனிமி, ஃபோன்றது இந்த இடத்துல எனிமி. என்னுடைய எனிமிக்கிட்ட வந்து நான் கோவமாக இருந்தேன். ஐ டோல்ட் இட் நாட். ஆனால் நான் வந்து அந்த கோவத்தை வந்து சொல்லலை. அது என்ன ஆகுதுன்னா அந்த ராத் வந்து டிட் க்ரோ. அந்த கோவம் வந்து என்னாச்சு, வளர ஆரம்பிச்சுது. And I watered it in fears, night and morning with my tears, and I sunned it with smiles and with the soft, deceitful wiles. ஸோ இந்த போம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபார் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு என்ன வேணும்? தண்ணியும் சூரிய வெளிச்சம் வேணும். அதே மாதிரி இந்த கோவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தோடு ஒப்பிட்டு இந்த கோவம் எப்படி வளருதாம்மா? தண்ணி ஊத்துற போல என்ன பண்ணலாம்? அந்த ஃபியர்ஸ், அந்த பயமும் வந்து ஊத்தி வளர்க்குறாங்களாம்மா. ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கோவத்தில வந்து நமக்கு பயம் கலந்த உணர்வும் வரும். ஓகேங்களா? ஸோ அத வந்து இங்க சொல்றாங்க. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். அப்ப அது தண்ணி போல இந்த ஃபியர்ஸை வந்து அந்த கோவத்துக்கு ஊத்தி வளர்த்தேன். நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். இரவும் பகலுமாக என்னுடைய கண்ணீரால வந்து அதுக்கு நானு ஊத்துனேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். அதாவது சூரிய வெளிச்சம் தேவையா மரத்துக்கு? அதே மாரி இந்த கோவம் வளர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது அங்க தாங்க சொல்றாங்க. அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். இங்க டிசைட்ஃபுல்ன்றது வஞ்சகம், கன்னிங்காக. அப்படியே நான் வந்து மனசுக்குள்ளே அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இல்லை அப்படியே அவங்கள வந்து எதிர்த்து வந்து ரொம்ப அரகண்ட்டாக ஃபேஸ் பண்ணாமல், கன்னிங்காக என்ன நெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிசைட்ஃபுல்லாக வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தேன். வைல்ஸ்ன்றது இந்த இடத்துல ட்ரிக்ஸ், தந்திரமாக. ஓகேங்களா? ஸோ தந்திரமாக நான் வந்து செயல்பட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோட வந்து ஒப்பிட சொல்லுங்க. அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல சொல்லுங்க பாய்சன் ட்ரீ. ஏன் பாய்சன் ட்ரீனா, இப்போ வந்து ஒரு 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 பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸோடு இங்கே சொல்லும். உங்களுக்கு வந்து இங்கே நெகட்டிவ்னா கோவத்தை இதை போட்டு வளர்த்தேன், கோவத்தை அது போட்டு வளர்த்தேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆட்ரிபியூட் சொல்லும்போது, ஸோ இந்த போமுடைய ஹெட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ட்ரீயாக தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. தமிழில் வினை விதித்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் இந்த போம் எழுதியிருப்பாங்க. And it grew both day and night till it bore an apple bright, and my foe beheld it shine, and he knew that it was mine. ஸோ கோவன்ற மரம் வந்து என்ன ஆகுதாம்மா, இரவும் பகலுமாக அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். அது இது வரைக்கும் ஒரு மரம்னு இருந்தால் என்னது பூ வைக்கும், காய் வைக்கும், கனி கொடுக்கும். அதுபோல் இந்த கனி கொடுக்குற வரைக்கும் வந்து வளருது. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஆப்பிள் பிரைட்டுன்னு சொல்லும்பொழுது அந்த கோவத்துடைய அந்த உச்சக்கட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சரியான நேரம் ஒன்று தீர்த்து கட்டுறதுக்கு அந்த கோவத்தைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்க வரைக்கும் வந்து அது வளருது அப்படின்றாங்க. அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன். ஸோ என்னுடைய அதாவது அந்த எனிமி வந்து அந்த பழம் பழுக்கிறத வந்து பார்க்குறான். அண்ட் ஹீ நியூ இட் வாஸ் மைன். அவனுக்கு தெரியும் இந்த பழம் வந்து என்னுடையது தான். அதாவது இந்த கோபம் வந்து என்னுடையதான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அல்யூஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. பைபிளில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. என்னென்னா ஆதம் ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஆப்பிளுக்காக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பெரிய கான்சிக்வன்ஸ், இந்த கோவத்தால் வந்து பெரிய கான்சிக்வன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த இதை வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கோவன்ற மரம் வந்து வளர வளர வந்து என்னது நமக்கு அழிவு தான் தரும். கோபம் வந்து நமக்கு வந்து அழிவை தரக்கூடியதுன்னு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா? And into my garden stole when the night had wild the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டூல். அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ஃபோ வந்து என்ன பண்ணுறாரா, அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக அந்த கார்டனுக்கு வராரு. நைட்டு சமயமும் பார்த்து வராரு. அந்த நைட்டு சமயம் வரும்பொழுதும் அந்த மரத்துக்கிட்ட, அதாவது அவரை மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, அதான் இங்கே வெயில்டுன்னு கொடுத்துருக்காங்க. வெயில்டு போல்னது அந்த இடத்த. ஓகேங்களா? ஸோ அதை கவர் பண்ணி, அதாவது மரம் வந்து இவர் கவர் பண்ணுற மாதிரி மறைஞ்சிருந்து அந்த ஆப்பிளை வந்து பறிக்கிறாரு. ஸோ காலையில் ஏஞ்சி பார்த்தேன். இந்த மார்னிங் கிளாட் ஐசி. காலையில் ஏஞ்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளாட் ஐசி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் பினீத் த ட்ரீ. அதாவது அந்த மரத்துக்கு அடியில் கீழே வந்து என்னாச்சு, அந்த ஃபோ வந்து
வந்து கீழே கையும் காலையும் நல்லா கடப்பரப்பி அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அது மாரி வந்து அவுட் ஸ்ட்ரெச் பண்ணி வந்து இறந்துருக்கான். அத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்றான். ஆக்சுவலி இது மாரிலாம் இருக்கக்கூடாது. என்னதான் வந்து நமக்கு கோவமா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த விஷயத்த நம்ம கன்வே பண்ணி, இது மாரி விஷயத்துக்கு நான் கோவமா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஒருத்தவங்கள வந்து பழி வாங்கணும். கோவம் ஏதோ ஒரு ரீசனால நம்ம அந்த பழி வாங்கணும். அது போன்ற எண்ணமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த போயம் என்டையரா சொல்லியிருக்காங்க. ஸோ தனி ஒரு நபர் எப்பயுமே வந்து ஒரு கோவத்த அடக்கி அடக்கி வச்சு, ஸோ அத வந்து நம்ம வந்து பழிவாங்க குணம் வந்து இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த போம். ஸோ அதுதான் அந்த மரமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே இலையெல்லாம் கொட்டி, ஒரு மாரி விகாரமா இருக்க மாரி ஒரு மரமா இருக்கும் பாருங்க. ஸோ இது மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லியம் பிளேக் வந்து எழுதியிருக்காரு. அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா 1757 பிறந்து 1827 இறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர் கூட. இவர் வந்து இங்கிலீஷ் போயட்ரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமினல் ஃபிகரா கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அந்த போயட்ரி இந்த இங்கிலீஷ் போயட்ரி எழுதுறதுல ஒரு முக்கியமான நபரா வில்லியம் பிளேக் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி இவர் வந்து லண்டன்ல பொறந்திருக்காரு. இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து புரட்சிகரமாகவும், அதுமாரி ரொம்ப தாட்ஸ் உள்ளதாவும் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ் பார்த்தீங்கன்னா, த லேம் அண்ட் த டைகர். இது வந்து ரொம்ப முக்கியமான போயம். ஸோ இப்படியும் கேட்கலாம். வில்லியம் பிளேக் வந்து எத எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இவர் எழுதாதது கூட உங்களுக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப த லேம்ப் அண்ட் த டைகர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வில்லியம் பிளேக் எழுதியிருக்காரு.